இன்னைக்கு நாம 2026 வருஷம் ரிலீஸ் ஆன திருஷ்யம் அப்படின்ற படத்தோட 3வது பாகத்தோட கதையை தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 2 பாகம் இருக்கு. அந்த படத்தை பார்த்து தான் இதை பார்க்கணும்னு சொல்லி கேட்ட கிடையாது. சரி, இந்த படத்தோட போலன் என்னன்னா, ஜார்ஜ் குட்டி வந்து பார்த்தனா ஒரு கொலை பண்ணிருப்பார்ல, அந்த கொலையை வந்து பார்த்தனா பல வருஷம் கழிச்சு திருப்பி போலீஸ்காரங்க வந்து பார்த்தனா வெளியே எடுத்து அவனை குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஜார்ஜ் குட்டியோட பொண்ணுக்கு வந்து பார்த்தனா திருமணம் ஏற்பாடு நடக்குது. அதுல வந்து பார்த்தனா போலீஸ்காரங்க சில கேம் விளையாடுறாங்க. அதுக்கு என்ன கடைசியா ஜார்ஜ் குட்டி அதெல்லாம் கண்டுபிடிச்சு இவர் கோர்ட்ல போயிட்டு சமிட் ஆனாரா அப்படின்றதா இந்த படத்தோட மீதி கதையே. படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக். இந்த படத்தோட தொடக்கத்திலே முதல் 2 பாகத்துக்கான சின்ன சின்ன கிளிம்ப மட்டும் நமக்கு காட்டுறாங்க. இதுல ஜார்ஜ் குட்டி அப்படின்ற ஒருத்தர் தன்னோட குடும்பத்தோட வந்து பார்த்தா கேரளால வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க. இதுல மூத்த பொண்ணை வந்து பார்த்தா வருண் அப்படின்ற ஒரு போலீஸ்காரரோட பையன் வந்து பார்த்தா ரேப் பண்ண பாப்பான். இதனால அந்த பொண்ணுக்கு என்ன பண்றானா, அந்த பையனை அடிச்சு கொலை பண்ணிருப்பா. தான் பொண்ணுக்காக இவர் வந்து பார்த்தா அந்த பழியை கேத்துக்கிட்டு அந்த பணத்தை வந்து பார்த்தா பதுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து போலீஸ்காரங்க வந்து இந்த குடும்பத்துக்கு என்னென்ன டார்ச்சர் கொடுத்தாங்க, அதுல இருந்து வந்து பார்த்தா இந்த கேஸ் எல்லாம் பொய் தான், நான் கொலை பண்ணல அப்படின்ட்டு இவர் எப்படி நம்ப வச்சார் அப்படின்றதா அந்த படத்தோட கதையா இருந்திருக்கும். அதெல்லாம் காட்டிட்டு அப்படி இந்த படத்துக்கான டைட்டில போட்டுட்டு உள்ள கூட்டு போறாங்க. இதுல வந்து பார்த்தா ஒரு அப்பா தான் பையன் கிட்ட வந்து பார்த்தா எப்ப வந்து பார்த்தா ஜெயில இருந்து பெல்ல வரும் தெரியாது, அது வரைக்கும் அம்மா பத்திரமா பாத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போகிறாரு. அப்படியே கட் பண்ணா அந்த இடத்துல வந்து பார்த்தா எல்லாரும் கை தட்டுறாங்க. தியேட்டர்ல வந்து பார்த்தா ஒரு படமா போடிட்டு இருந்திருக்கு போல இருக்கு. அதை பார்த்து எல்லாருமே கை தட்டுறாங்க. ஆமா, இந்த படத்தை வந்து பார்த்தா தயாரிச்சது ஜார்ஜ் குட்டி தான். அவரோட சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில இந்த படத்தை தயாரிச்சு தியேட்டர்ல வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணிருக்காரு. எல்லாருக்குமே வந்து பார்த்தா இந்த படம் பிடிச்சு போயிட்டு எல்லாருமே வந்து பார்த்தா அதை பார்த்து ஆரவாரம் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் வந்து பார்த்தா அங்க இருக்கிற பிரஸ் மீட்ல எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா இந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கிட்டயுமே வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே வந்து பார்த்தா ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ்கார் வந்து, அம்மா படத்தை வந்து பார்த்தா நம்ம எங்க ரிலீஸ் பண்ண போறோம், எத்தனை நாள் வந்து பார்த்தா நீங்க ஷூட் போறீங்க, அது மாதிரி எத்தனை நாள் வந்து பார்த்தா நீங்க கதை நடக்கிற அந்த இடத்துக்கு எல்லாம் போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. இது யாருன்னு சொல்லி பார்த்தா போன பாட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும். இவர் வந்து பார்த்தா ஒரு போலீஸ்காரர் இருந்திருப்பாரு. இப்போ வந்து பார்த்தா ரிட்டையர் ஆனனால ஹீரோ கூட வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் பேசிட்டு அப்படியே கிளம்பும் போது ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தா சார் கொஞ்சம் பேட்டி கொடுங்க சார், பேட்டி கொடுங்க சார் போது அவர் அதை கண்டுக்காம அப்படியே கார்ல ஏற போறாருல. அப்ப அந்த இடத்துல யாமினி அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்தா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு, சார் எனக்கு வந்து பார்த்தா ஒரு சந்தேகம் சார், இப்ப நடக்கிற இந்த படத்தோட கதை வந்து பார்த்தா உங்க லைஃப்ல உண்மையாவே நடந்த ஒரு கேஸ் சம்பந்தப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே, அது உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லமா அதை பத்தி என்னால இப்போதைக்கு பேச முடியாது, ஏன்னா அது வந்து பார்த்தா கோர்ட்ல கேஸா நடந்துட்டு இருக்கும்போது என்னால வந்து பார்த்தா அதை அபிகலா சொல்ல முடியாது, அதோட படத்தை வந்து பார்த்தா நாங்க அப்படி எல்லாம் எடுக்கல, எங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ அதை தான் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு வந்து பார்த்தா அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அமெரிக்கால வந்து பார்த்தா அந்த போலீஸ்காரரான கீதா அப்படின்ற அந்த லேடியை காட்டுறாங்க. அவங்க பையன் இறந்து போனதுக்கு அடுத்தது மனதளவுல வந்து பார்த்தா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னா பொம்முனே உட்காந்துருக்காங்க. நீலாம்பரிக்கு எப்படி படையப்போட கல்யாண கேசட்டை பாட்டுட்டே இருந்தாலும் அதே மாதிரி வந்து பார்த்தா இவங்க திரும்ப திரும்ப இப்ப அந்த படம் ரிலீஸ் ஆயிட்டு ஜார்ஜ் குட்டியோட போட்டோவே வந்து பார்த்தா திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இதை வந்து அவங்க கணவர் பார்த்துட்டு, உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் இந்த மாதிரி வீடியோ பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு, அவனை பத்தி எதுக்குமா பார்த்துட்டு இருக்க, நிறுத்துமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டிவியை ஆஃப் பண்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் பொண்ணை வந்து பார்த்தா ஒரு சைக்காலஜி டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா அன்னைக்கு சம்பவம் நடந்ததுல இருந்து மனதளவுல வந்து பார்த்தா இன்னுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க, பயந்துட்டு இருக்காங்க. அதனாலே வந்து பார்த்தா இந்த பொண்ணு அடிக்கடி சைக்காலஜி டாக்டர் வருவாங்க. அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா, ட்ரீட்மெண்ட் வர்றதுனால மட்டும் உன்னோட வியாதி குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது, நீனுமே வந்து பார்த்தா மனதளவுல நினைக்கணும், நம்ம குணமாயிட்டுன்னு சொல்லி நினைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்தை விட்டு போறா. இப்படி இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போற எல்லாத்தையுமே வந்து பார்த்தா யாமினி அப்படின்ற பொண்ணு வந்து பார்த்தா பார்த்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு வந்து பார்த்தா இந்த பொண்ணுங்க இந்த குடும்பத்து பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. ஏன்னா இந்த குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவளுக்கு தோணுது போல இருக்கு. இதே நேரத்துல வந்து பார்த்தா இந்த படமானது மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சுல, அதனால வந்து பார்த்தா இந்த படத்தை வெளிநாட்டுல ரிலீஸ் பண்ணணும், எவ்வளவு பணம் கியூர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, அதுக்கெல்லாம் நான் வந்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு சொல்றேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜார்ஜ் குட்டி என்ன பண்றானா காலை கட் பண்றாரு. இதே நேரத்துல தான் இந்த பொண்ணுக்கு என்ன பண்றானா அந்த டாக்டரை மீட் பண்ணி, எனக்குமே வந்து பார்த்தா சைக்காலஜியா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, எனக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஓகேமா பரவாயில்ல, நீ எப்ப வேணாலும் என்னோட கிளினிக் வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்டரும் கூப்பிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோ தன்னோட மூத்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா திருமணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குற பொறுப்பை வந்து பார்த்தா ஒரு புரோக்கர் கிட்ட கொடுத்திருக்காரு. ஏகப்பட்ட புரோக்கர் வந்து பார்த்தா இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா இவரு வந்து பார்த்தா பர்ஃபெக்ட்டா இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றானா, நாங்க வந்து பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுல முதல்ல சொன்னோம், அவங்களும் வந்து பார்த்தா இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, கல்யாணத்துக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவங்க வந்து பார்த்தா இந்த கல்யாணத்தை நடத்தணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி பேக் அடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னும் போது திருப்பி வந்து பார்த்தா ஜார்ஜ் குட்டி என்ன சொல்றானா, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, என் பொண்ணை வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா எவ்வளவு வரதட்சணை கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரு வந்து பார்த்தா சரி நான் பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போகிறாரு. இதெல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க ஜார்ஜ் குட்டியோட 2வது பொண்ணு, அப்பா எனக்கு ஒரு சந்தேகம்ப்பா அப்படின்றா. என்னமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க வந்து பார்த்தா அக்காவுக்கு நிறைய பணத்தை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அங்க போயிட்டு அக்கா எப்படி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பா, பணம் தானப்பா வேலை பார்க்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவருக்குமே புரியுது, சின்ன பொண்ணுக்கு இவ்வளவு அறிவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரிமா
அக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேற ஒரு மாப்பிளை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப பண்ணிட்டு இருக்க அந்த சம்பந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு அடுத்து அவங்க சைக்காலஜி டாக்டர் மீட் பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை கியூர் ஆயிட்டா நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சார் அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே மனதளவுல வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறா. நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த பொண்ணால வந்து பாத்தீங்கன்னா பல நினைவுகள் வந்து பெல்ல போற முடியல. ஒரு டாக்டரா நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த பொண்ணோட மனசுல எவ்வளவு கஷ்டம் இருக்கோ அது புரிஞ்சுக்கிட்டு தானே சார் நம்ம இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப அவரு என்ன பண்றாரு அப்ப அதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்க்கலாமா அப்படின்னு போது தாராளமா வச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லாருமே ஒரு ரெசார்ட்டுக்கு போறாங்க. அந்த ரெசார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட குடும்ப லாயருமே கூப்பிட்டு வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா திருப்பி இந்த கேஸ் பத்தி யாரும் எடுக்க மாட்டாங்களா, இந்த கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏமா அதுதான் கோர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பு கொடுத்துச்சுல, இதுக்கு மேல ஏமா பயப்படுறீங்க, அப்படி யாராச்சும் எடுக்கணும்னு நினைச்சாலும் அதை எடுத்துக்க மாட்டாங்க, அப்படி ஏத்துக்கிட்டா என்ன நான் பாத்துக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க எல்லாருமே சாப்பிட்டு இருக்கும்போது ரேணுகா வந்து பாத்தீங்கன்னா கிளம்புறா அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. அப்ப இவரு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஹீரோ கிட்ட பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன கேக்குறாங்கன்னா திருப்பி இந்த மாதிரி சம்பவம் நடக்காதுல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சார் எதுக்கு சார் நீங்க பயந்துட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, சோ நீங்க பயந்தீங்கன்னா உங்க பசங்களும் பயந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லாயர் என்ன பண்றாங்கன்னா ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண அந்த யாமினியை காட்டுறாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்கார கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு ஜார்ஜ் குட்டி குடும்பத்துல நடந்த விஷயங்களை பத்தி நீ கண்காணிக்கணும், அது மட்டும் இல்லாம அங்க என்ன நடந்துச்சோ அதை பத்தி எனக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதை சொல்றனால எனக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. லாபம் நஷ்டம் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்புறமேட்டு கணக்கு போட்டு பாத்துக்கலாம், எனக்காக நீ வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவருமே சரி செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோ வந்து பாத்தனா எடுத்த அந்த படம் வந்து பாத்தனா இணையத்துல லீக் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நியூஸ் வருது. இதனால இவர் கோபப்பட்டு என்ன பண்றானா உடனே போயிட்டு கமிஷனர் ஆபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த படத்துல நடிச்ச ஹரி அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து பாத்தனா சொல்றாங்க. உடனே இங்க என்ன பண்றாங்கன்னா நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க போயிருக்கும் போது தான் வந்து பாத்தனா ஒரு ஆபீசரை பாக்குறாங்க. இவர் யாருன்னு சொல்லி பார்த்தா போன படத்துல வந்து பாத்தனா ஒரு போலீஸா உதவி பண்ணிருப்பாரு. அவர் வந்து பாத்தனா இந்த இடத்துக்கு வரும்போது ஹீரோ ஃபர்ஸ்ட் பயப்படுறாரு. பயப்படாதீங்க நான் கேள்வி கேட்கலாம் பாருல, நீங்க வந்து பாத்தனா செஞ்ச தப்பு வந்து எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், பட் எனக்கு வந்து பாத்தனா நீங்க ஒரு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறாரு. என்னோட பையன் வந்து பாத்தனா காலேஜ் முடிச்சிட்டு வீட்டுல வெட்டியா தான் இருக்கான், எனக்கு வந்து பாத்தனா இந்த சினிமா மேல கொஞ்சம் ஆர்வம் இருக்கு, நீங்க வந்து பாத்தனா அந்த பையனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தாராளமா கொடுக்குறேன் சார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த போலீஸ்கார நம்பர் வந்து பாத்தனா இவர் நோட் பண்ணிக்கிறாரு. இவர் நோட் பண்ணிக்கும் போது கரெக்டா வந்து பாத்தனா இந்த இடத்துக்கு ஹரி அப்படின்றவர் வராரு. நேரா போயிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தனா கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு படத்தை வந்து பாத்தனா இணையதளத்துல ரிலீஸ் பண்றாங்க, இது என்ன சார் நாயகம், அதை தடை பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அப்படியே கிளம்பி போறாங்களா. அப்புறம் அந்த படத்தை தயாரிச்சாரு அந்த படத்தோட டைரக்டர் வந்து பாக்குறாரு. அவரு வந்து பாத்தனா ஜார்ஜ் குட்டியோட கால்ல விழுந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறாரு. எதுக்கு திடீர்னு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்க என்ன நம்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, அதனால வந்து பாத்தனா ஒரு படம் எடுத்தோம், அந்த படம் வந்து பாத்தனா நல்ல ஃபேமஸா போயிட்டு இருக்கு, அதனால வந்து பாத்தனா எனக்கு அடுத்த ஒரு படம் கமிட் ஆயிருக்கு, அதனால உங்ககிட்ட வந்து பாத்தனா வாழ்த்து தெரிவிச்சுட்டு வாழ்த்து வாங்கிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்ததா சொல்ல சரிப்பா நீ எங்க போனா நல்லா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜார்ஜ் குட்டியும் வாழ்த்துறாரு. அப்படி அந்த டைரக்டர் போகும்போது கூப்பிட்டு எனக்காக ஒரு உதவி பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து பாத்தனா சினிமால சேரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆசைப்படுறான், நீ வந்து பாத்தனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது தாராளமா பண்ணலாம் சார் அப்படின்னும் போது சரிட்டு என்ன பண்றானா அந்த கமிஷனரோட பையனோட அட்ரஸ் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம கமிஷனர்ட்டி போன் போட்டு இந்த மாதிரி உங்க பையனுக்கு வந்து பாத்தனா ஒரு வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கான்றாரு. இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோ வந்து பாத்தனா இதுக்கு எல்லாத்தையுமே அந்த டைரக்டர் சொல்ல அவரும் வந்து பாத்தனா சரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு நைட்டு ஹீரோன் வந்து பாத்தனா ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, நம்ம எதுக்குங்க வெளிநாட்டு மாப்பிளைய நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க, நம்ம பொண்ணுக்கு ஒரு வெளிநாட்டு மாப்பிளையாச்சும் பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்தலாமே அப்படின்னும் போது இல்லமா எனக்கு இருக்கிறது வந்து பாத்தனா ரெண்டு பொண்ணு, இந்த ரெண்டு பொண்ணுகளையும் வந்து பாத்தனா நான் வெளிநாட்டுக்கு மாப்பிளை கொடுத்துட்டேன்னா என்னால அவங்கள பார்க்காம இருக்க முடியாது, அவங்களுமே என் பக்கத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க வைஃப் என்ன பண்றாங்கன்னா எந்த ஒரு பதிலும் சொல்லாம தூங்குறதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது அவங்க வந்து பாத்தனா ஹீரோவும் கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புறாரா. கிளம்பும் போது அவர் வந்து பாத்தனா தோட்டத்துக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் அதை வேடிக்கை பார்த்துட்டு யாரும் இல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே போய் தூங்க போறாரு. மறுநாள் வந்து பாத்தனா ஹீரோன் பால் பாக்கெட் எடுக்க வரும்போது அந்த இடத்துல ரெண்டு பேர் நிக்கிறாங்க, ஜோஸ் அப்புறம் அவங்க அக்கா. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பாத்தனா போன படத்துல ஹீரோப்ப வந்து பாத்தீங்கன்னா மாட்டி விட்டுருப்பாங்க. இவங்க மாட்டி விட்டுருக்க மாட்டாங்க, இவங்களோட மாமா வந்து பாத்தனா மாட்டி விட்டுருப்பாரு. இந்த மாதிரி நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வரும்போது ஹீரோ வந்து பாத்தனா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு எலும்பு கூட புதைச்சான், ஒரு பணத்தை புதைச்சான் அப்படின்ற மாதிரி சொல்லி மாட்டி விட்டுருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ஹீரோன் வந்து பாத்தனா கோமா போய் ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ வந்து பாத்தனா அவங்க கிட்ட நார்மலா தான் பேசுறாரு. என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தனா பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னும் போது எங்க அதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கலங்க அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம இப்போ நாங்க வந்து பாத்தா ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், ஏதாச்சும் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னும் போது டக்குனு ஒரு கடனா கொஞ்சம் பணம் தரட்டுமான்றாரு. இல்லங்க வேணாங்க ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னும் போது இல்ல நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்க ஏதாச்சும் தொழில் பாருங்க, ஆனா கடனா தான் கொடுக்குறேன் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பாத்தா பணமும் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. இப்ப யாமினி கிட்ட வந்து பாத்தா அந்த கேஸை பத்தி பயங்கரமா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது அவங்க சீனியர் கிட்ட எல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நல்ல கண்டென்ட் இருந்தா எடுத்துருவா, அதை விட்டுட்டு நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காத போமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோமா திட்டி அனுப்புறாங்க. அப்புறம் மீனா அப்படின்ட்டு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தா கல்யாணமா, அதனால வந்து பாத்தா ஜார்ஜ் குட்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆமா எதுக்கு இந்த பொண்ணு இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜார்ஜ் குட்டியோட இந்த கேஸ் இருக்கு தெரியுமா, அதுல அந்த எலும்பு கூட வந்து பாத்தா கரைக்கிறதுக்கு இந்த மீனாவோட அப்பா தான் வந்து பாத்தா போன பாட்டுல ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதனால வந்து பாத்தா அந்த பொண்ணு கிட்ட ஒரு நல்லா பேசிட்டு இருக்காரு. அவங்களுக்கு வந்து பாத்தா ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. இந்த வீட்டுக்கு
வர்றதுல இருந்து அவங்க போறக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்தா யாமினி வந்து பார்த்தா பின்னாடியே கார்ல ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இப்போ இவங்க கிட்ட கேஸ்னா ஏதாச்சும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனா வந்து பார்த்தா பஸ்ல போகும்போது இவங்களும் பஸ்ல ஏறி அந்த பொண்ணு கிட்ட தொண பேசிட்டே இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. எதுக்கு போட்டோ எடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிக்கணுமா. ஆனா அந்த வீட்டோட அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. அவங்க லவர் கேக்குறாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்ற போது இல்ல அவளோட போட்டோ மட்டும் வச்சிருக்காங்க அதை வச்சு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தா ஹீரோவோட குட்டி பொண்ணு வந்து பார்த்தா மாடியில போயிட்டு துணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது முகமுடி போட்ட யாரோ தொங்க இந்த பொண்ணு துரத்துற மாதிரி தெரியுது. டக்குனு ஒரு தூக்கத்துல இருந்து கண்ணு மூச்சு பாக்குறாரு கனவு. அவங்க பொண்ணை பாக்குறாரு. அவங்க பொண்ணு வீட்டுல தான் இருக்காங்க. மறுநாள் வந்து பார்த்தா புரோக்கர் வந்து பார்த்தா இந்த சம்பந்தமும் வந்து பார்த்தா கைமீறி போறதுக்கு முக்கியமான காரணம் யாரும் சொல்லி கண்டுபிடிச்சணும். யாரோ தொங்க வந்து பார்த்தா நம்ம போயிட்டு வந்த மறுநாள் நிமிஷமே வந்து பார்த்தா சம்பந்தி வீட்டுக்கு கால் பண்ணி அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா மனதளவுல பாதிக்கு இருக்கு. அவர் மென்டல் பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க போது டக்குனு வந்து பார்த்தா ஹிரண் என் பொண்ணு அப்படி எல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. இல்லமா அது எனக்கு தெரியுது. ஆனா அவங்க வந்து பார்த்தா நம்ப மாட்டாங்க. நம்ம வந்து பார்த்தா இதை பத்தி சீரியஸா எடுக்கணும் அப்படின்னும் போது சரி அந்த நம்பர் மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை வாங்கிக்கிட்டு தான் பையனுக்கு வேலை கேட்டார்ல அந்த ஆபீசர் அவர்கிட்ட போய் சொல்லும்போது அவரு வந்து பார்த்தா அந்த நம்பரை பார்த்துட்டு இவங்க வந்து பார்த்தா ஒரு பழைய காலத்து டச் போன் பயன்படுத்துறாங்க போல இருக்கு. என்னால வந்து பார்த்தா அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்றாங்க. சரி அந்த போன் நம்பரை வச்சு அவங்க யாரனாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னும் போது கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கொடுக்குறாரு. அந்த பேரை கேட்டதுமே வந்து பார்த்தா ஹீரோக்கு செம்ம பெரிய ஷாக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோ கூட வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு அசிஸ்டண்டோட நம்பர் தான் போல இருக்கு. நேரா வீட்டுக்கு போயிட்டு ஒரு காலரை பிடிச்சி ஏன்டா அந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது டக்குனு அவரோட பொண்டாட்டி வந்துட்டு பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு உனக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் என் புருஷனுக்கு வந்து பார்த்தா வேலை போச்சு. ஆனா நீ வந்து என்ன பண்ண என் புருஷனை உன் கூட வேலைக்காரனை வச்சுக்கிட்டே தவிர அவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு உதவி கூட நீ பண்ணல. அவனுக்குன்னு சொல்லிட்டு 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் சாப்பாடு வாங்கி போடணும் அப்படின்ட்டு எதுக்காச்சும் நீ பணம் கொடுத்தியா சம்பளம் மட்டும் தானே நீ கொடுத்த அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அதனால தான் நான் சொல்லி என் புருஷன் செஞ்சான் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு தோணுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்தா அவங்க கிட்ட கேட்கும்போது அதான் நான் சொல்ல வேண்டியது என் பொண்டாட்டி சொல்லிட்டால போய் முடிஞ்ச பொண்ணு கல்யாணம் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருக்கு என்ன பண்றேன்னா திமுறா பேசுறான். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா அந்த போலீஸ்கார கிட்ட சொல்றாரு நான் வந்து பார்த்தா தப்பு பண்ணிட்டேன். அவனை வந்து பார்த்தா கண்காணிச்சிருக்கணும். பட் நான் லேசா விட்டுட்டேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்து பார்த்தா ரொம்ப இதா இருக்கிறாரா. ஹீரோனுக்கு என்ன பண்றாங்களா அதெல்லாம் பொண்ணு இல்லங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோனுக்கு என்ன சொல்றாங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ள வந்து பார்த்தா யாரோ தங்க வந்துட்டு போற மாதிரி எனக்கு தெரியுது. ஏதோ திருடாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் கொஞ்சம் என்னன்னு சொல்லி கவனிக்க அப்படின்னும் போது இவருக்கு என்ன பண்றாரு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தா டார்ச் லைட்டை எடுத்துட்டு அந்த இடத்துக்குள்ள போய் தேடி பாக்குறாரு. அப்படி போகும்போது அவருக்கே வந்து பார்த்தா ஒரு ஆச்சரியம். ஒரு ஆளை புதைக்கிற மாதிரி 6 அடிக்கு வந்து பார்த்தா ஒரு குழி நோண்டி இருக்காங்க. இந்த குழி தோண்டுறதுக்கு யாரு எதுக்காக தோண்டாங்க அப்படின்ட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நிறைய குழிகள் தோண்டிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து பார்த்தா ஒரு நபர் அவர் வந்து பார்த்தா சிகரெட் பத்த வச்சிட்டு இருக்காரு. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் தான் வந்து பார்த்தா சுகுமாரன். ஹீரோ பாலா வந்து பார்த்தா போன பாட்டி வந்து பார்த்தா வேலை இழந்த ஒரு நபர். அவர் வந்து தான் இந்த குழிகளை தோண்டி வச்சிருப்பார் போல இருக்கு. ஹீரோக்கு வந்து பார்த்தா தெரிஞ்சு போயிட்டு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று பெருசா நடக்க போகுது அப்படின்ட்டு அதனால கூடிய சீக்கிரமே தன்னோட பொண்ணோட கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புரோக்கர் கூட்டு என்ன சொல்றானா மாப்பிள்ள உள்ளூர்லாம் கூட பரவாயில்ல வெளிநாடுனாலும் பரவாயில்ல சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு பயணம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் வந்து பார்த்தா சந்தோஷப்படுறாங்க. யாரு ஹீரோனோட அம்மா தான் பொண்ணுக்கு வந்து பார்த்தா வெளிநாட்டு மாப்பிள்ளை பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னா தான் புருஷன் இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க. பட் அவருக்கு வந்து பார்த்தா தெரியல தான் பொண்ணோட கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தணும் ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிற எல்லா குழியுமே வந்து பார்த்தா மூடிட்டு இருக்காரு. அதே நேரத்துல வந்து பார்த்தா யாரோ தொங்க உங்களை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அது யாருமே திரும்பி பார்த்தா அப்படி காணும். இந்த நேரத்தை தான் வந்து பார்த்தா இந்த யாழ்னி அப்படின்ற பொண்ணு என்ன பண்றாங்கன்னா மீனா அப்படின்ற அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. இந்த மீனா அப்படின்ற பொண்ணு வந்து பார்த்தா ரீசெண்டா ஒரு பெரிய வீடு கட்டி இருப்பாங்க. இப்ப என்ன வேலை பாக்குறா எப்படி இவ்வளவு பெரிய வீடு கட்டினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா நேரா தன்னோட வீட்டுக்கு போறாங்க. சோ இப்பதான் வந்து பார்த்தா இந்த பொண்ணுக்கு யார் அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. சுகுமாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை காட்டும் தெரியுமா அவரோட பொண்ணு தான் வந்து பார்த்தா இந்த பொண்ணு அப்பாவோட வேலை போனதுக்கு காரணம் வந்து பார்த்தா இந்த ஜார்ஜ் குட்டி. சோ ஜார்ஜ் குட்டியை வந்து பார்த்தா ஆதாரத்தோட பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பொண்ணுக்கு என்ன பண்றேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போலீஸ் கூட ரிப்போர்ட்டரா வந்து பார்த்தா வேலை பார்த்துட்டு இருப்போம் அவங்க அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நமக்கு காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இந்த பொண்ணு என்ன பண்றானா நேரா சைக்காலஜி டாக்டர் கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக போறா. அங்க போயிட்டு தனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லாம எனக்கு வந்து பார்த்தா அந்த ஜார்ஜ் குட்டியோட பொண்ணு இருக்கால அஞ்சு அவளை பத்தி தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எதுக்குமா அவளை பத்தி கேட்கற அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே நான் என்ன பத்தி சொல்றேன் அப்படின்னும் போது இங்க வர ஒவ்வொருத்தவங்களோட கேஸ் வந்து பார்த்தா பாதுகாக்கப்படும். யாரு கேட்டாலுமே நாங்க சொல்ல மாட்டோம். போலீஸ் கேட்டாலுமே வந்து பார்த்தா எங்களால சொல்ல முடியாது. அதுக்கு வந்து பார்த்தா எங்களோட இடத்துல சட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை வந்து பார்த்தா இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு அப்படியே அவங்களை அனுப்பி வைக்கிறாங்களா. அப்படியே கட் பண்ண இந்த மாப்பிளைய வந்து பார்த்தா ஒரு புரோக்கர் கூட்டிட்டு வராரு. பாம்பல வந்து பார்த்தா துபாயில வேலை பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. கை நிறைய சம்பாதிக்கிறான் அப்படின்றாங்க. நல்ல குடும்பம் செட்டில் ஆன ஃபேமிலி அப்படின்ற மாதிரி சொன்னாலும் மாப்பிளைக்கு வந்து பார்த்தா ஒரு குறை இருக்கான். அவரால் வந்து பார்த்தா காது சரியா கேட்காது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ வந்து பார்த்தா அதை பெருசா எடுத்துக்கல. பட் ஹீரோன் வந்து பார்த்தா எப்படிங்க ஒரு குறையில பையனுக்கு நம்மளோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னும் போது நாட்டுல வந்து பார்த்தா நிறைய பேர் கண்ணாடியோட தான் சுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு கண்ணு குருடா நம்ம பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகேமா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க பொண்ணு கிட்ட கேட்கும் போது அப்ப எனக்கும் ஓகேப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றான். அப்புறம் என்ன கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்க மாப்பிள்ளை வீடு பார்க்க வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க போது கரெக்டா வந்து பார்த்தா அந்த பொண்ணு போன் பண்றாங்க. யாரு அந்த சைக்காலஜி டாக்டர் வந்து பார்த்தா போன் பண்றாங்க. இந்த மாதிரி யாமினி அப்படின்ற பொண்ணு வந்து பார்த்தா உங்க ஃபேமிலி பற்றி துருவி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கா.
என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் அதை விசாரிச்சு வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரிங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றானா ஜோஸ் கூட போயிட்டு அந்த போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. யாமினி அப்படின்ற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சம்மதமே இல்லாம இங்க போனரை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது ஏதோ தப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த யாமினி அப்படின்ற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் போலீஸ் அதிகாரியான சகாதேவனோட பொண்ணு, அதை பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாரு. இதுக்கு அடுத்த மாப்பிள்ளை வீடு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வராங்க. பொண்ணை பிடிச்சு போயிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா மாப்பிள்ளை வீடு பாக்கப்பாங்க, பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறாங்க. இவங்க எல்லாம் வேலையை முடிச்சிட்டு மீனாக்கு என்ன பண்றாங்கன்னா தன்னோட வீட்டுக்கு போறாங்களா. அப்படி வீட்டுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யாமினி நிக்கிறாங்க. ஏய் மீனா, இது பொண்ணோட வீடா? நான் கார்ல வரும்போது ரேடியேட்டர்ல தண்ணி இல்ல, அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க தண்ணி எடுத்துட்டு போறதுக்காக வந்தேன். பொண்ணோட வீடா பார்க்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு பொண்ணு தெரியாத பொண்ணு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு போறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மீனாக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வாட்டி தான் பஸ்ல பார்த்தா, அப்ப என்னோட பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதையுமே வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே ஹீரோ கிட்ட சொல்லி வைக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரோக்கு என்ன பண்றானா மாப்பிள்ளை வீட்டுக்கு போறாரு. சோ மாப்பிள்ளை வீடு வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்கு, நல்ல சம்பந்தமா இருக்கு, சீக்கிரம் முடிச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க அந்த வீட்டுக்கு வந்துட்டு பேசிட்டு போற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா காருக்குள்ள இருந்துட்டு சகாதேவன் அப்புறம் அந்த அஷ்டன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க. வீட்டுல போய் பேசிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போன கடுத்த மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு போன் வருது. அதாவது நீங்க வந்துட்டு போன கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்தாங்க, வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்க பொண்ணை பத்தி தப்பு தப்பா சொன்னாங்க, நாங்க திட்டி அனுப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு போட்டோ அனுப்ப முடியுமான்னு சொல்லும்போது அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ அனுப்புறாரு. அந்த போட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜீப் இருக்கு, கூட அஸ்டன்ட் இருக்காரு. அஸ்டன் வந்து பாத்தீங்கன்னா ஜீப்ல தான் போயிருக்கான். அப்ப கூட யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அது யாரும் சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜீப்போட நம்பரை வந்து பாத்தீங்கன்னா ட்ரேஸ்வர் பண்றாரு. அதே நேரத்துல இந்த சைக்காலஜி டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சகாதேவன் போய் பாக்குறாரு. பார்த்துட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஜார்ஜ் குட்டி இருக்கான்ல, அவனோட பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மனநல பாதிக்கப்பட்டவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணுங்கன்னும் போது நீங்க சொல்ற மாதிரி என்னால சர்டிபிகேட்லாம் ரெடி பண்ண முடியாது, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே கூட செக்ஷன்ல தான் இருக்கா, அவளுக்கு நல்லதோ கெட்டதோ நான் தான் பாப்பேன் அப்படின்னும் போது இங்க பாரு நான் உன் கிட்ட வந்து செஞ்சின்னு சொல்லல செஞ்சு குடுன்னு சொல்றேன், ஒழுங்கா செய்யலன்னு வச்சுக்க உன் பொண்ணு படிக்கிற எனக்கு தெரியும், அந்த இடத்துல போட்டு அவளை அழுத்து போட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா வேற வழி கிடையாம அதை வந்து பாத்தீங்கன்னா எழுதி கொடுக்குறாங்க. சோ கொடுத்த கடத்த டக்குனு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கால் பண்ணி சொல்ல ஹீரோக்கு என்ன சொல்றாங்கன்னா இதை பத்தி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னும் போது இல்ல சார் என்னால வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்க இல்லாட்டி உங்க பொண்ணோட பாக்கே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலை கட் பண்றாங்க. அதே நேரத்துல ஜார்ஜ் குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் யாருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த காருக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது சகாதேவன் தான் இருக்கான். இதுக்கு பின்னாடி நீ தானா இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமாண்டா பொண்ணால தான் என்னோட வேலை போச்சு, அதனால தான் உன் குடும்பத்தையே வந்து பாத்தீங்கன்னா நான் சீரழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பாத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு என்ன பண்றேனே தெரியல. நேரா வந்து பாத்தீங்கன்னா மீனாவோட அப்பாவை போய் போட்டு அடிக்கிறான். உண்மையை சொல்ல எனக்கு என்ன ஆச்சு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன் சொல்லும்போது என் உயிரை போனாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா புடிவாதமா இருக்காரு. உன் உயிரை போனாலும் சொல்ல மாட்டேன் தெரியும், பட் உன் பொண்ணு அடிச்சா சொல்லுவீல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொண்ணோட கைத்தை பிடிச்சு உண்மையை சொல்லும் போது அவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. அவர் சொன்ன எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். டக்குனு வந்து பாத்தீங்கன்னா மீனாவோட ஜார்ஜ் குட்டி கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் போது மீனாவை வந்து சரி நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஹீரோவோட சின்ன பொண்ணு என்ன பண்றானா அப்பா அக்கா மாமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டுல முதலாற்றி கொண்டாட போல இல்லையா, நமக்குன்னு சொல்ற ஒரு ரெசார்ட் இருக்குல்ல அதுக்கு தான் போறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல சரிமா அப்படின்னு சொல்லிட்டு நடக்க போகாத ஒரு கல்யாணத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சகாதேவன் பத்தி கேஸ் வந்துட்டு இருக்கனால அவனை கூட்டி விசாரிக்கிறாங்க. உனக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வேலைக்கு கிடையாதுல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லிதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கீதாவோட ஹஸ்பண்டான பிரபாகர் அந்த இடத்துக்கு வராரு. அவரை பார்த்துமே எல்லாரும் வந்து பேசுறாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொன்னாடி கிட்ட பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீடியோ கால் போடுவாரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேய் பிடிச்ச மாதிரி அமைதியா உட்காந்துருப்பாங்க. சரி என்ன சார் ஆச்சு அவங்களுக்கு அப்படின்னும் போது என் பையன் இறந்து போன செய்தி கேட்டதுல இருந்து இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க கிட்ட கொடுத்து பேச சொல்லலாம்னு சொல்லி பார்த்தேன், என் கிட்ட பேசுற நிறுத்திட்டா, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த கேஸை எடுத்திருக்கேன், அன்அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா சகாதேவனை வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சார் சகாதேவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானவன் சார் அப்படின்னும் போது ஆமா சார் என் பொண்டாட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாச்சு குட்டி குடும்பம் நல்லா இருக்கத பார்த்து வயிற்றுச்சல் பட்டு இருக்கா, இப்படியே போச்சுன்னா என் பொண்டாட்டி வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிடுவான், அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை பழிவங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் ஒரு மொடனு கிட்ட நீங்க இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப தப்பு சார் அப்படின்னும் போது இல்ல சார் அவன் குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்றாங்களா, என் பையனுக்கு வந்து கருமாதி பண்ணிட்டு அவன் பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்றது எந்த விதத்துல சார் நியாயம், அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை நான் சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாண ஏற்பாடும் வந்து பாத்தீங்கன்னா பேக்கமா நடந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல ஹீரோவோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்ல இருக்காருல, அவருமே வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க ஹீரோட வீட்டை தேடி வராங்க. உங்க பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா கைது பண்ணணும், உங்களுக்கு விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்றானா என் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எங்க வரமாட்டா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கறனால என் பொண்ணு வெளியே அனுப்ப மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குனு என்ன பண்றாங்கன்னா முன்ஜாமீன் எடுத்து காட்டிட்டு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல தப்பிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் பேசும்போது அவன் எப்படி சார் தப்பிப்பான், தப்பிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது, நான் சொல்றதை கேளுங்க, இன்னும் 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம், நம்ம கிட்ட இருக்க ஆதாரம் எல்லாத்தையும்
தேடி எடுத்துட்டு கல்யாணம் நடக்கும் போதே வந்து பாத்தா அந்த பொண்ணை கைது பண்ணணும், கல்யாணத்தை நிறுத்தணும், அதுதான் அந்த ஜார்ஜ் குட்டிக்கு நான் கொடுக்க போற மிகப்பெரிய அசிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குனு வந்து பாத்தா எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க போல இருக்கு அப்படிங்கும்போது எல்லா வேலையும் பக்காவா தான் சார் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதே நேரத்துல ஹீரோயின் வந்து பாத்தா திருமணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திருமண ஏற்பாடு நல்லா போயிட்டு இருக்கு. சோ திருமண தண்ணிக்கு வந்து பாத்தா லாயர் வந்து பாத்தா கோர்ட்ல போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சார் கல்யாணத்துக்கு அன்னைக்கு வந்து பாத்தா பேடினே இந்த பொண்ணை கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பிளான் போட்டிருக்காங்க சார் அப்படின்னும் போது அதுக்கு எதிர்த்தரப்பு வக்கீல் என்ன சொல்றாங்கன்னா அப்படிலாம் நாங்க எதுவுமே பண்ணல, எங்க கிட்ட வந்து பாத்தா கோர்ட்டான ஹியரிங் இப்பதான் வந்துச்சு அப்படின்றாங்க. சார் என்ன சார் பண்றது அப்படின்னும் போது முன்ஜாமீன் கொடுங்க இல்ல கேஸை தள்ளி வைங்க அப்படின்னும் போது அதெல்லாம் பண்ண முடியாது, கேஸ் வந்து பாத்தா கரெக்டா இன்னைக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து பாத்தா பேசிட்டு இருக்காங்களா. அதே நேரத்துல ரேணுகா வந்து பாத்தா இதுக்கு எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் சார் என்ன நடந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பொண்ணு கூட்டிட்டு வந்து பாத்தா சர்ச்சுக்கு போறாரு. அங்க போனதுக்கு அடுத்து திருமண ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தா கோர்ட்ல முதல் கேஸ் ஆரம்பிக்கிறாங்க. எதிர் தரப்புல இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட கேட்கப்பட்ட ஆதாரங்கள் கொட்டி கிடக்குது. இப்போ அந்த பொண்ணு இங்க கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் நாங்க உண்மை அப்படின்னு சொல்லி நிரூபிப்போம் அப்படின்னும் போது திருப்பி ரேணுகா என்ன பண்றாங்கன்னா அப்படிலாம் கிடையாது சார், அவங்க வந்து பாத்தா பேடினே வந்து பாத்தா அந்த பொண்ணு மேல பழி போறதுக்காக பாக்குறாங்க, அவங்க கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்தாலே வந்து பாத்தா இந்த கேஸ் முடிக்கப்பட்டது அப்படின்னும் போது அதெல்லாம் கிடையாதுங்க இருக்கு அப்படின்றாங்க. இல்ல சார் இப்போதைக்கு அந்த பொண்ணை கைது பண்ணணும், வேற வழி கிடையாது, சீக்கிரம் ஆர்டர் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே அந்த ஜட்ஜ் என்ன சொல்றானா முடிஞ்சு போன ஒரு கேஸ் வந்து பாத்தா நீங்க திருப்பி எடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு முட்டாள்தனமானது. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்றனால கேஸ் வந்து பாத்தா தள்ளி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த கைது பண்ண போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து பாத்தா மூஞ்சிக்கு அந்த மாதிரி இருக்காங்க. இந்த ஒரு தகவல் வந்து பாத்தா ஜார்ஜ் குட்டிக்கு தெரியுது. இப்பதான் அவருக்கு வந்து பாத்தா நிம்மதி. ஏன்னா இது வரைக்குமே போலீஸ்காரங்க வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காரு. கடைசி நேரத்துல வந்து பாத்தா இவருக்கு ஹிட் அடிச்சிச்சு. அப்படியே வந்து பாத்தா தான் பொண்ணுக்கு வந்து சந்தோஷமான முறையில திருமணம் பண்ணி வைக்கிறாரு. சோ கல்யாணமும் வந்து பாத்தா தடபலா நடக்குது. தடபலா நடந்த அடுத்து வந்து பாத்தா இப்போ வந்து பாத்தா அந்த ஐஜி வந்து பாத்தா பிரபாகர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. நம்ம எவ்வளவு பால் போட்டாலும் அவன் ஈஸியா தப்பிச்சிருவாங்க, அவனை வந்து பாத்தா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு போது இல்ல அவனுக்கு வந்து பாத்தா வேற ஒரு ஆப் வச்சிருக்கேன், அவனை வந்து பாத்தா நம்மளால அறிவால அட்டாக் பண்ண முடியாது, எமோஷனலா தான் அட்டாக் பண்ண முடியும் அப்படின்றான். எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனுக்கு பாத்திருக்க மாப்பிளையே அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறானா. அதே நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுல வந்து பாத்தா எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. கூடவே வந்து பாத்தா அந்த புரோக்கர் இருக்கான் அப்படியே கிளம்புறான். அப்படி கிளம்பும் போது வந்து பாத்தா யாருக்கோ போன் போட்டு நான் செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன், இனிமேட்டு வந்து பாத்தா பொங்கலோட பேல அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். யாருக்கிட்ட பேசுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பிரபாகர் கிட்ட தான் பேசுறான். உனக்கு அவனுக்கு என்னடா சம்மதம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரபாகர் தான் வந்து பாத்தா இவனுக்கு ஏற்பாடு பண்ணிருப்பான். அதாவது ஜார்ஜ் குட்டி வந்து பாத்தா கடந்த 3 வருஷமா தான் பொண்ணுக்கு வந்து பாத்தா மாப்பிளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிருப்பான். கேட்கப்பட்ட புரோக்கரை தேடி அலைஞ்சிருப்பான். அந்த நேரத்துல இப்போ என்ன பண்ணிருப்பான் பிரபாகர் இதை வச்சுதான் அவனை பழிவாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த போலீஸ்காரன் அனுப்பி வச்சிருப்பான். சரி அந்த புரோக்கர் அனுப்பி வச்சிருப்பான். அந்த புரோக்கர் வந்ததுக்கு அடுத்து வந்து பாத்தா கேட்கப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கும். வேணுனே வந்து பாத்தா கிடைக்கிற நல்ல சம்பத்தை வேணுனே தட்டி தட்டி விட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா வந்து பாத்தா அந்த பாப்படியே வந்து பாத்தா ஏற்பாடு பண்ணது புரோக்கர் கிடையாது, இந்த பிரபாகர் தான். எதுக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த பையன் உண்மையிலே வந்து பாத்தா துபாயில ஒரு கம்பெனி வச்சிருப்பான். மிகப்பெரிய ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கும். அந்த லாஸ் வந்து பாத்தா இவன் தான் சரி பண்ணிருப்பான். சரி பண்ணது மட்டும் இல்லாம என்ன சொல்றானா நான் சொல்றதை கேட்கணும், அதுக்காக தான் வந்து பாத்தா உனக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு போது நீங்க என்ன சொன்னாலும் கேட்கற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிருப்பானா. அந்த பையன் கிட்ட வந்து பாத்தா இந்த மாதிரி சாச்சு குட்டின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவனோட பொண்ணை வந்து பாத்தா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பான். அந்த கல்யாணத்துக்கு வந்து பாத்தா அவனும் சம்மதிச்சிருப்பான். இதுதான் நடந்துச்சு அப்படின்றாங்க. ஏங்க இதுல என்னங்க இருக்கு, நீங்க வந்து அவனுக்கு நல்லது தானே பண்ணிருக்கீங்க போது எது நல்லது பண்ணிருக்கணும், அவனோட குடும்ப வழக்குப்படி அவனோட வீட்டுல தான் முதராத்திரி நடக்கணும். ஆனா நான் பேசி ஒரு ரெசார்ட்ல வந்து பாத்தா முதராத்திரி ஏற்பாடு பண்ணிருக்கேன். அந்த முதராத்திரிக்கு வந்து பாத்தா போகும்போது அந்த பொண்ணு குடிக்க போற பால்ல வந்து பாத்தா மயக்க ஊசி போட்டு அவளை படுக்க வச்சிருவேன். அவன் மயக்கமானதுக்கு அடுத்தது அந்த இடத்துல இருந்து வந்து பாத்தா அந்த பாப்பரை வந்து நான் கடத்திட்டு போயிடுவேன். அவன ரத்தத்தை மட்டும் பாத்தா கொஞ்சம் அங்கங்க செதற அடிச்சிட்டு அவன் அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தா திருட்டு கள்ள துணி மூலமா அவனை வந்து வேற ஒரு நாட்டுக்கு அனுப்பிடுவேன். அங்கிருந்து அவன் துபாய்க்கு போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க இதனால என்னங்க அப்படின்னும் போது கேளு என்ன கதை இருக்கு. சகாதேவன் மூலமா வந்து பாத்தா அந்த இடத்துல இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சிட்டு அந்த பொண்ணு வந்து பாத்தா மயக்கத்துல இருந்து கண்ண மூச்சு பார்க்கும்போது மாப்பிளைய காணோம், அவளை கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி பணத்தை வந்து பாத்தா இங்கே புதைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கேஸ வந்து பாத்தா அந்த பொண்ணு மேல போட்டு அப்படியே வந்து பாத்தா திருப்பி என் பையனோட கேஸ் எடுக்க வச்சு நான் வந்து பாத்தா இந்த கேஸை திருத்திடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திருப்பி அந்த பொண்ணுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பரவாயில்லையே பக்க மூலையோட தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க என்ன மூலையோட இருக்குது, கூட இருக்கிறோம் மூலையோட இருக்கணும்ல. அவனுக்கு என்ன பண்ணான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நைட் அந்த பொண்ணுக்கு போத மாத்திரையை கொஞ்சம் போட்டு விட்டானுங்க போல இருக்கு. போட்டு விட்டுட்டு அந்த பொண்ணை வந்து பாத்தா படுக்க வச்சுட்டு அங்க இருக்கிற பொருட்கள் உடைக்கும் போது டக்குனு அவ கண்ண மூச்சு பாத்துருப்பா. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு என்ன பண்றான் அவங்க அப்பனுக்கு போன் போட்டுருப்பா. இதெல்லாம் வந்து பாத்தா யாரு சொல்றான்னு பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரன் வந்து சொல்றான் என்னடா ஆச்சு இப்ப அந்த பொண்ணுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ வந்து பாத்தா அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து பாத்தா இப்ப அந்த மாப்பிள்ளை எங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவனை காணுங்க போன் போட்டாலும் எடுக்க மாட்டான் போது சரி இவனுக்கு சகாதேவனுக்கு போன் போட அப்படின்றான். ஏன்னு சொல்லி கேட்கும்போது ஐஜி வந்து சொல்றாரு ஒருவேளை சகாதேவன் கொலை பண்ணிருப்பான் அப்படின்னு போது டக்குனு பிரபாகர் என்ன சொல்றானா ஆமா அவன் முன்னாடியே வந்து பாத்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னா என்னன்னா அந்த போலீஸ்காரனை வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கும்போது அந்த மாப்பிள்ளை எதுக்கு வந்து நம்ம வேஸ்டா அடிச்சு துன்புறுத்தணும், ஒருவேளை அவனை கொலை பண்ணிட்டு நம்ம பழி தூக்கி போட்டுடலாமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் அவனுக்கு வந்து பாத்தா வாக்கு கொடுத்தேன் திருப்பி துபாய்க்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதனால வந்து பாத்தா அந்த பையன் மேல ஒரு துரும்பு கூட படக்கூடாது, அவன் பத்திரமா போனோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் அவன் அதுக்கு எஸ் நோ எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா உட்காந்துருந்தான். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, முதல்ல அவன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு வேக என்ன பண்றாங்கன்னு நேரா அவனோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வந்து
பாத்திரம் அந்த இடத்துல அவனை காணும். தேடி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பாத்திரம் ஜார்ஜ் குட்டி வராரு. நீங்க என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்ல கூட்டிட்டு போறாரு. அந்த பொண்ணு வந்து பாத்திரம் கால் பண்ணிருப்பா. கால் பண்ணதுக்கு அடுத்து வந்து பாத்திரம் அவங்க அப்பா அங்க போயிருப்பார்ல. இதுக்கு பின்னாடி வந்து பாத்திரம் கண்டிப்பா இவன் தான் இருக்கான். யாரு? சகாதேவன் தான் இருக்கான். எப்படி தான் மருமகனை கொலை பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வேகமா என்ன பண்றா அவனோட வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து கடுத்து அடிச்சு துன்புறுத்துறாரு. அன்னைக்கு வந்து பாத்திரம் நான் பண்ண ஒரு தப்பு தான். அந்த ஒரு தப்புக்காக வந்து பாத்திரம் என் குடும்பத்து மேல நீ கை வச்ச. அதனால தான் வந்து பாத்திரம் உனக்கு உன்னோட வேலை போச்சு தவிர நான் சொன்ன பொய்க்காகலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை போட்டு அடிக்கிறாரு. அடிச்சது மட்டும் இல்லாம இப்ப நீ உண்மையை சொல்லல பொண்ணை கொலை பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் உண்மையை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றேன். டக்குனு வந்து பாத்திரம் ஹீரோ கூட இருக்கிற ஜோஸ் என்ன பண்றானா எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்றாரு. ரெக்கார்ட் பண்ணும்போது அவருக்கு என்ன சொல்றாருன்னா இதுக்கு பின்னாடி வந்து பாத்திரம் முன்னாள் ஐஜியான கீதாவோட ஹஸ்பண்டான பிரபாகர் தான் இருக்காரு. அவர் மூலமா தான் வந்து பாத்திரம் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். அவரால தான் வந்து பாத்திரம் அந்த மாப்பிளையை நாங்க கடத்திருக்கோம். அவர் வந்து பாத்திரம் வேற ஊருக்கு அனுப்பி வச்சிருக்கோம் அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பாத்திரம் சொல்லிட்டான். இப்போ வந்து பாத்திரம் அவன் என்ன சொல்றானா பாரு இதை வந்து பாத்திரம் என்னால கோர்ட்ல கொடுத்து பொண்ணைக்கும் பொண்டாட்டி மேல கேஸ் கொடுக்க முடியும். பட் நான் பண்ண ஒரு தப்பால வந்து பாத்திரம் உங்க குடும்பமே இப்ப சீரஞ்சிட்டு இருக்கு அப்படின்றனால அதை நான் கொடுக்க மாட்டேன். நீங்க நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் பாக்குறேன் அப்படின்றாங்க. ஏண்டா என் பையனை கொலை பண்ணிட்டு எனக்கே பாவம் பாக்குறது அப்படின்னும் போது அன்னைக்கு வந்து பாத்திரம் பையன் என் பொண்ணை தொட்டான் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே நடந்தது. அன்னைக்கு மட்டும் அவன் எதுவுமே பண்ணாம இருந்தா கிலோ பிரச்சனை நடந்திருக்குமா? உன் பையன் செஞ்சது நாயனா என் பொண்ணுக்காக நான் செஞ்சது நாயன் தான் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றாரு நேரம் அந்த இடத்தை விட்டு போறாரு. இதுக்கடுத்து அந்த பொண்ணு போய் பாக்குறாரு. அந்த பொண்ணு வந்து பாத்திரம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. டாக்டர் அப்புறம் கோர்ட்ல சேர்ந்தவங்க கேட்கும் போது என்ன அடிச்சது வந்து பாத்திரம் சகாதேவன் தான் அப்படின்ற மாதிரியோ இல்ல எனக்கு யாரையும் சரியா ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்றாங்க. இதுக்கு நடுவுல தான் வந்து பாத்திரம் இவருக்கு என்ன பண்றாரு நான் போலீஸ்ல சரண்டர் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் பா என்ன பாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லமா நான் செய்யாத ஒரு குற்றம் அப்படி கிடையாது நம்ம செஞ்ச குற்றம் தான். இது மேல போனா உங்களோட வாழ்க்கை வீணாயிடும் சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு. அதனால வந்து பாத்திரம் நான் போய் போலீஸ்ல சரணாக போறேன். உங்களோட வாழ்க்கை நீங்க பாத்துக்க நீங்க பெரிய பொண்ணு ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றாரு நேரா போயிட்டு ஐஜு முன்னாடி அந்த கொலை பண்ணது நான் தான் அப்படின்ட்டு நான் ஒத்துக்கிறேன். எனக்கு வந்து பாத்திரம் 5 வருஷம் மட்டும் தான் நீங்க தண்டனை கொடுக்கணும். அதுக்கு மேல கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நான் உண்மை ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் என்ன பண்றாரு சரி ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பாத்திரம் கைது பண்றதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்றாரு. இதுக்கடுத்து வந்து பாத்திரம் திருப்பி அந்த சார்ஜ் குட்டியை பாக்கும்போது அவர் என்ன சொல்றாங்கன்னா சார்ஜ் குட்டி அந்த பிரபாகர் கிட்ட நீ வந்து பாத்திரம் என் குடும்பத்து மேல கை வச்சு அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி போனேன். திருப்பியும் வந்து பாத்திரம் என் குடும்பத்து மேல கை வைப்பேன் அப்படின்னு போனா உன்னையே கொலை பண்ற அளவுக்கு நான் யோசிக்க மாட்டேன் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்றாரு அந்த இடத்தை விட்டு போறாரு. அப்ப வக்கீல் கேக்குறாங்க சார் எதுக்கு சார் அவங்களுக்கு பயந்துட்டு நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டீங்க நம்ம போய் மேற்கொண்டு ஏதாச்சும் பாத்துக்கலாமே அப்படின்னு போது இல்லமா எனக்காக வந்து பாத்திரம் என் குடும்பம் வந்து எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கு. பட் நான் வந்து பாத்திரம் போக போக சைக்கோவா மாறிடுவோம் அப்படின்ட்டு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே நேரத்துல பிரபாகருக்கும் அந்த ஐஜிக்கும் வந்து பாத்திரம் அந்த மாப்பிள்ள போன் பட்டி பேசுறான். அவன் கலத்துறையில போயிட்டு இருக்கான் போல இருக்கு. அன்னைக்கு வந்து பாத்திரம் அந்த பொண்ணு மயக்கம் போட்டதுக்கு அடுத்தது அங்க வந்து பாத்திரம் அந்த பொண்ணு அதாவது வந்து பாத்திரம் அஞ்சு வந்து பாத்திரம் சகாதேவன் நடிக்கவே இல்ல நாங்க அந்த இடத்தை விட்டு ஓடி வந்துட்டோம் சார்ஜ் குட்டி வரத பாத்துட்டு அப்படின்றாங்க. அப்புறம் அங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சார்ஜ் குட்டி வந்து பாத்திரம் வரத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேருமே அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. அப்ப அந்த சார்ஜ் குட்டி வந்து தான் பொண்ணை பாக்குறவங்க நல்லா தான் இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து பாத்திரம் ஏதாச்சும் காயம் ஏற்பட்டதான போலீஸ்காரங்க நம்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே என்ன பண்றேன்னா தான் பொண்ணை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரு தான் உங்க பொண்ணை போட்டு அடின்னு அடிச்சிருக்காரு. அடிச்சது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை வந்து பாத்திரம் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காரு. அதனால தான் அந்த பொண்ணு வந்து பாத்திரம் போலீஸ்காரங்க கேட்கும்போது யாரு என்ன அடிச்சான்னு தெரியல நான் மயக்கத்துல இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாத்தி சொல்லிருப்பாங்க. அவங்க அப்பா மாட்டக்கூடாதுன்ட்டு. இப்ப அந்த போலீஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்களா ஒருவேளை பெத்த பொண்ணு இவனே அடிச்சு மாட்டி விட்டுருப்பானோ நம்ம நினைக்கிறதோட மிகப்பெரிய ஒரு கிரிமினலா இருக்காயா இவனெல்லாம் வந்து பாத்திரம் எப்படி நம்ம நம்புறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து பாத்திரம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண அமெரிக்கால வந்து பாத்திரம் இந்த ஜார்ஜ் குட்டி வந்து பாத்திரம் போலீஸ்காரங்க கைது பண்ணிட்டு போற மாதிரியும் 5 வருஷம் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நியூஸ்ல போட்டிருக்காங்க. இதை வந்து பாத்திரம் கீதா பாத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு அவங்க கணவர் பிரபாகர் கேக்குறாரு ஓகேமா இப்போ சந்தோஷமா இருக்கியா இப்பயாச்சும் பேசியோ அப்படின்னும் போது இந்த படத்துல இப்பதான் அவங்க பேசுறாங்க எனக்கு இது விருப்பமே இல்ல அப்படின்றாங்க. இவன் வந்து பாத்திரம் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். ஆனா முக்கியமான குற்றவாளி அவனோட பொண்ணுமே வந்து பாத்திரம் போலீஸ்ல அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க.